கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மது ஒழிப்பு மாநாடு இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தயார் நிலையில் அந்த ஏற்பாடானது இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், இந்த மாநாட்டிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் மது ஒழிப்பு மற்றும் மகளிர் மாநாடு இன்று நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் தற்போது முடிந்த நிலையில் மாநாட்டு திடல் தயார் நிலையில் உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் கடந்த 10 நாட்களாக முழு வீச்சில் நடைபெற்று வந்தது. நேற்று மாநாட்டின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றது. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு விரிவான ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வில் இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய பெண்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது மற்றும் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இந்த மாநாடு எப்படி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது, மேலும் இந்த மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் கழிவறை உள்ளிட்ட பணிகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது, இந்த மாநாட்டில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாத வகையில் இந்த மாநாடு நடத்த எவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளது என்பதெல்லாம் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது அந்த மாநாட்டு திடலானது தயார் நிலையில் உள்ளது. இந்த மாநாடானது இன்று மாலை 4 மணிக்கு மேல் நடைபெறும் என கூறப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு தரப்பு அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மது ஒழிப்பு மாநாட்டை இந்திய அளவில் தேசிய கொள்கையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு கட்சி தலைவர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். அதற்கான முழு பணிகள் தற்போது தயார் நிலையில் உள்ளது. மேலும் இந்த மாநாட்டில் சுமார் 2 லட்சம் பேர்கள் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக இந்த மாநாட்டில் பெரிய திறந்தவெளி மாநாடாக நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் தற்போது அவர் எவ்வளவு பேர் கலந்து கொண்டாலும் அது அங்கு இருக்கக்கூடிய அளவில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாநாட்டிற்காக தற்போது 1200க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த மாநாடு இன்று இரவு 9 மணி வரை நடைபெறக்கூடிய நிலையில் தற்போது அந்த மாநாட்டிற்கான அனைத்து பணிகளும் முடிந்து மாநாடு திடல் தயார் நிலையில் உள்ளது. திவ்யா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.